பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனம் எடுத்துக்கோங்க. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஆமீன். இந்த இடத்துல உத்தமனாக நடக்கணுன்னாக்க உண்மையாக, பரிசுத்தமாக, பக்தி வைராகியத்தோட நீதியை நடப்பிக்கணும்னா கர்த்தருக்கு பிரியமானதில், கர்த்தர் வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி வாழ்க்கையை வாழ்ந்து அந்த மாதிரி செயல்கள் செய்கிறவங்க மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கார். அப்போது அவரை பற்றி பேசுகிறதும் சத்தியங்கிறது அவர் தான். அப்போ எது உண்மை, எது பரிசுத்தம், எது பக்தி வைராகியம், அந்த மாதிரி பேசுகிறவன் தான் அவன்தானே. இந்த அவன்தானேங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, இதுக்கு முந்தின வசனத்தில் இருக்கும், யார் ஆண்டவரே உம்முடைய கூடாரத்தில் தங்க முடியும், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண முடியுங்கிறச்சு. உத்தமமாக நடந்துக்கணும், எல்லா விஷயத்திலும் உத்தமமாக நடந்து கர்த்தருடைய நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்க முடியும், கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண முடியும்னு. ஸோ இன்றைக்கி நம்ம குடும்பம் எப்படி இருக்குது, நம்ம உத்தமமாக நடந்துக்கிறோமா, நம்ம பிள்ளைங்க உத்தமமாக நடந்துக்கிறாங்களா, நம்மளும் சரி நம்ம பிள்ளைகளும் நீதியை நடப்பிக்கிறோமா, மனதார நம்ம சத்தியத்தை பேசுகிறோமான்னு பார்ப்போம். அப்படி இல்லைனாக்க ஒரு விஷயம் ஆண்டவர் பக்கம் மனம் திரும்பி நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கறச்சு ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை உத்தமமாக நடக்க வச்சு நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறபடி கர்த்தருடைய கூடாரத்திலையும் கர்த்தருடைய பர்வதத்திலையும் வாசம் பண்ணதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அந்த மாதிரி விஷயங்கள் நம்மக்கிட்ட இல்லை தான். ஆனால் ஆண்டவர்கிட்ட மனதார நீங்கள் ஒப்புரவாகி மனம் திரும்பரிச்சு நிச்சயமாக ஆவியானவர் உங்களுக்கு பலப்படுத்துவார். வாங்க நம்ம ஜபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தில் இருக்கிறபடி உத்தமமாய் நடந்து நீதியை, கர்த்தருடைய நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசும்படி அப்பொழுது கர்த்தருடைய பர்வதத்திலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ண முடியும், உம்முடைய கூடாரத்தில் தங்க முடியும் என்ற வேத வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பாக்கியம் ஸ்லாகியம் பெற்ற ஜனமாக கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் குடும்பமும் அவர்கள் சந்ததிகளும் அப்படி வாழும்படியாக ஒரு மனந்திருவதல் உண்டாகட்டும். ஆண்டவரை சொல்லுகிற எனக்குள்ளும் எங்கள் குடும்பத்துக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு மனந்திருவதல் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட பாக்கியம் ஸ்லாகியம் பெற்ற குடும்பமாக நாங்கள் நடந்து தேவனுக்குள்ள சாட்சியாக வாழ்க்கை வார ஒவ்வொருத்தருக்கும் அனுகரம் பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். காட் பிளஸ் யூ.